பிவாசு சார் கூட தான் இருக்குது. அவர் படத்தில் நான் அதிகமாக நடித்தது எப்படின்னா 2 சீன்லாம் கூப்பிடுவார். 2 சீனு அவர் பெரிய வேஷம் கொடுத்ததே வந்து சின்ன தம்பியில் மட்டும்தான். அதர்வைஸ் அவர் கொடுத்ததே இல்லை. சார் இப்போ பார்க்கும்போது ஒரு பக்கம் ரஜினி சார் கூட நிறைய படங்கள், அண்ணாமலை, முத்து, லிங்கா இப்போ வரைக்கும் போகுது. இன்னொரு பக்கம் கமல் சார் கூட கொஞ்சம் சின்ன சின்ன படங்கள் தான், அதாவது கம்மியாக தான் நடிச்சிருக்கீங்க. மன்மத லீலை குறிப்பிட்ட படங்கள் தான். அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒன்றுமே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் சொல்லி தாங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஒருவேளை நம்ம தேவையில்லைன்னு நினச்சிருப்பாரு. இத்தனைக்கு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் தான், பாலிய ஸ்நேகிதர். பாலச்சந்திர சார் படத்தில் மெயின் ஹீரோ பண்ணார்ல, சொல்லத்தான் நினைக்கிறேன். அந்த டைமில் பைக் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அவ்வளோ நெருக்கத்தோடு தான் இருந்தோம். அப்புறமா என்ன ஆச்சு தெரியல. நான் ரஜினி சாரோட என்ன காமெடியும் பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக இப்போ ராஜாதி ராஜாவில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும், டிஞ்ச் ஆஃப் காமெடி இருக்கும். ஆனால் வில்லன் நான். இது அவர் கேட்டார். அந்த பாம்பு சென்டிமெண்ட் அந்த சீன் அந்த படத்தில் வரும். அண்ணாமலையிலையும் பாம்பு வந்தது. ஆனால் அவருக்கு எப்படி பாம்பு சென்டிமெண்ட் முத்துலையும் வந்து அது உண்மையா சார்? அந்த ரஜினி படங்களில் பாம்பு சென்டிமெண்ட் வச்சா படம் ஹிட்டு அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. ரஜினி இருந்தாலே ஹிட்டு தாங்க. விஜய் கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம், நடிகத்தில் சிவாஜி கணேசனுக்கு இதே பழக்கம். செட்டை விட்டு வெளியே போக மாட்டார். நம்ம என்ன செய்கிறோன்னு பார்ப்பார். அது எங்கப்பா நடிக்கிறாருன்னா வந்துடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட வந்துடுவாங்க. என்ன செய்கிறாரு இவர்? ஏன்னா இவருக்கு சார் நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க என்னென்னா, முத்து படத்தில் என் நடிக்கிற ரோல் வந்து நீங்கள் தான் பண்ண முடியும், ஸோ நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. பட் என்ன அரைஞ்சா நீங்கள் தான் அரைஞ்சால் தான் ஜனங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதுக்காக தான் முத்துல நடித்தேன். கார்த்திகெலாம் போயிட்டார் ஷூட்டிங் முடிச்சுட்டு. இவர் காராண்டா இருந்து என்னை கூப்பிட்டாரு. ஹரிஷ், நான் உங்ககிட்ட சம்பளம் குறைச்சி பேசுகிறது தப்பு தான். நான் என்ன கேட்டனோ அதே சம்பளமாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஏன்னா இந்த வேஷத்துக்காக. அதில் தான் அமரன். நான் இதை கற்றுக்கிட்டது சிவாஜி சார்கிட்ட. ஏன் கற்றுக்கிட்டேன்னா, அவர் படம் பாருங்கள், திருவிளையாடெல்லாம் பாருங்கள். அவர் கடவுளாக நடிச்சிட்டாருன்னா இதெல்லாம் பிங்க் ஆக்கிடுவார் கையை. அப்படி செய்யும்போது சிறப்பாக இருக்கும். கடவுள் இல்லையா, பிங்க் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஐடியா இஸ் குட். என்னை எம்ஆர் ராதா பையன்னு சொன்னதே தண்ணீர் வந்ததுக்கு பிறகு தான். தண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் நான் பேர் வாங்கினேன், கான்ஸ்டபிள் ரோலு. அதில் பேர் வாங்கினேன். பிறகு தான் இவங்க நல்ல பேர் வாங்கி பிறகு தான் எம்ஆர் ராதா பையன். நான் பிரபு சார்கிட்டே முதல்ல சொல்லியிருக்கேன். சூரப்புலியோ ஏதோ ஒரு படம் பேர். அப்போ சொன்னேன், உங்களுக்கு ஒரு சீன் நடிக்கிறீங்களா, இந்த சீனில் எப்படி நடிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா சிவாஜி இப்போ படம் போட்டு பாருங்கள். அவர் அது ஓவர் டோஸ் ஆஃப் ஆக்டிங்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னால் ஆக்ட் பண்ண முடியல, அதனால் சொல்கிறோம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு நேர்காணல் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞரும் டத்தோ திரு ராதா ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். 51 இயர்ஸ் இன் தமிழ் சினிமா. வாழ்த்துக்கள் சார். எப்படி சார் இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும்? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்கு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மாறி இருக்கீங்கன்னு. ஏஜ் இஸ் தேர், எக்ஸ்பீரியன்ஸ் தேர், கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், மீதி கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது போதும். அண்டு நோன் டு த ஃபீல்டு, நோன் டு த பப்ளிக். நீங்கள் சினிமாவில் மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, பப்ளிக்காகவும் தெரியணும் நம்மளை. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஓட்டுவோம், அப்புறமா நேர்த்திக்குவோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்க 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிசாசு படத்துலேருந்து தான் எனக்கு இப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும். அது வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியாமல் அது ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த டைலாக். எஸ். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா, படிக்காத மேதைன்னு ஒரு படம். அதான் அதை பார்த்துருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. படிக்காத மேதை வந்து பாலன் பிக்சர்ஸில் எடுத்தாங்க. அதை படிக்காத மேதை பண்ணும்போது இவர் சிவாஜி பாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் பொன்மலை செல்வன் கதை. பொன்மலை செல்வன் வந்து இது பாருங்கள், இதிலேருந்து தழுவப்பட்ட கதை தான். அப்புறம் சிவாஜி சார் வெளியே போனோம்னா டிஎஸ் துர்ராஜன் இருந்தார். டிஎஸ் துர்ராஜன் தான் யார், ராயப்பேட்டையில் வீடு. பட் அவர் தான் ஃபஸ்ட்டு குதிரை வச்சுருந்தவர். அவர் தான் நடிகரில் தமிழ்நாட்டில் குதிரை வச்சுருந்தா. அப்புறம் தான் எம்ஏஎம் வருவார். சார் இந்த குதிரை வச்சதே வந்து பிரபு சார் ஒரு இடத்துல சொல்லுவார், தமிழ் நடிகர் எல்லாரும் குதிரை ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னாரு. அது மஸ்ட்டாக? அது அப்படி இல்லை சார், எல்லாமே கற்றுக்கணும். நீச்சல் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், தமிழை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ வந்து தமிழுக்கு அந்தளவுக்கு கிராமராக பேசுகிறது இல்லையா.
இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், அதர் லாங்குவேஜ் நல்லது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன் ஹிந்தி கற்றுக்கணும்? அப்போ தான் ராகரவி சொல்கிறாரு. அப்படி இல்லை, நடிகர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எங்கே ஒன்றும் இல்லைங்க, தமிழில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாலச்சந்திரன் சார் படத்தில் டீகே சொல்லுவாங்க. அந்த டீகே என்ன தமிழா? ஹிந்தி இல்லை, ஹிந்தி. அந்த மாதிரி போட்டால் தான் அந்த அந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கணும். நாட் ஃபார் ஃப்ளோ ஆஃப் இதுக்கு நம்ம நாலேஜ் மதர் டங் தெரிஞ்ச. பட் என் மதர் டங் வந்து தெலுங்கு. எனக்கு தெரியாது. தெலுங்கு படத்தில் நடிக்கும்போது அப்பப்போ எழுதி கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எதுக்குன்னா இனிமேல் இந்த காலங்கள் மாதிரி வருமானா அவரோட வராமல் இருக்கலாம், வரலாம். சார் உங்கள் ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்டு வந்து பார்த்தேன், நிறைய படங்கள் வந்து பி வாசு சார் கூட தான் இருக்குது. அப்படியா? இயக்குனர் மத்தியில் பார்க்கும்போது பி வாசு சார் கூட நிறைய படங்கள் இருக்குது. அந்த பாண்ட் எப்படி சார் இருந்தது? இங்கே விஜயலட்சுமி ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருந்தது, எல்டாம்ஸ் ஹோட்டலுக்கு எதிர்க்க. அங்கே தான் வந்து பி வாசுலாம் வருவாப்பில். பி வாசு இஸ் எ வெரி குட் சிங்கர். இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பாடுவாங்களா, அதெல்லாம் வந்து பாடுவாராம் அவர் சொன்னார். ஆனால் அவர் பாடகர்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா துளியிலே ஆட வந்து சின்ன தம்பி எடுக்கும்போது அவர் பாடி காமிச்சார் ஒரு நாள் லைன், இப்படி இருக்கணும் ரொம்ப. அவர் எல்லாமே ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இருக்குது. பட் இஸ் ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அவருடைய ட்ரேடுக்கு என்ன, அது வரைக்கும் அவர் எக்ஸலண்ட் மேன். பட் என்னென்னா அவர் படத்தில் நான் அதிகமாக நடித்தது விட 2 சீன்லாம் கூப்பிடுவார் என்ன, 2 சீனு கூப்பிடுவார். அவர் பெரிய வேஷம் கொடுத்ததே வந்து சின்ன தம்பியில் மட்டும்தான், அதர்வைஸ் அவர் கொடுத்ததே இல்லை. செந்தமிழ் பாட்டும் அதே மாதிரி சின்ன தம்பி மாதிரியே படம், அதுலேயும் எனக்கு நல்ல வேஷம், பெரிய வேஷம் கொடுத்தாரு அண்ணா ரோல். ஆனால் இஸ் அ குட் ஹார்ட்டட் மேன். நான் ஒரு வாட்டி எனக்கு ஒரு 25,000 ரூபா குறையுது ஒரு விஷயத்துக்கு பேசுகிறேன். அவர் எங்கே ஷூட்டிங்கில் இருக்காருன்னா குமரன் சில்க்ஸில் இருக்கார் ஷூட்டிங்கில், மாம்பழத்தில். நான் இங்கே இருக்கேன், வரியான்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அங்கே வான்னு சொன்னார். அங்கே போனாங்க, நைட்டில் ரெடியாக பணம் எடுத்து வச்சுருந்தார், 25,000 ரூபா கொடுத்தாரு. அது மாதிரி அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தில் கழித்தோம் கொண்டோன்றதெல்லாம் வேறு. இப்போ விஜயகாந்த் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ராமநாராயண் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு தம், நாட் மானிட்ரி வேலை இல்லை, ஃபிசிக்கல் வேலை ஒரு வேளை நான் ஹெல்ப்பாக இருப்பேன், மென்டலி ஹெல்ப்பாக இருப்பேன். அதனால் என்ன எங்களுக்குள்ளே இருக்கு பழக்கம். ஆனால் பி வாசு சார் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நெருக்கம் அதிகம். அவர் இந்த உரிமையோடு இருக்கிற அதிகம். அதாவது அவங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சு. நான் போனேன், அப்பா தான் நினைக்கிறேன், அப்பா இறந்தப்போ அம்மா இறந்தப்போ இருந்துட்டார். நான் போய் அந்த ஃப்ரண்ட் ரூமில் உட்காந்துருந்தார். அவங்க அண்ணன்லாம் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவன் தம்பி வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா என்ன மாதிரி அவர் வசந்த், அவங்க கொஞ்சம் தயாராக பேர் வழி தான். அதில் நாங்கள் வந்து வாசு பார்க்கும்போது எனக்கு கன்றாவே இருந்தது. ஏன்னா அவர் சோகம் பண்ண நான் அவ்வளோ பார்த்ததில்லை. நான் உடனே உள்ளே போய் மாலை வச்சுட்டு வரும்போது ஒரு குழந்த அழுது, அவ்வளோ பொரிய வாயில் போடுது. அப்போ சைலண்டாக இருக்கும். பொரிய முடிஞ்ச உடனே நான் ஆரம்பிக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் போய் வாசிக்கிட்டு ஒரு விஷயத்தை பாரு, வெளியே இன்றைக்கி வச்சு போய் காமிச்சேன் உள்ள. சிரிச்சார், அவர் ஓடிட்டார், சிரிப்பு அடக்கவே முடியாது அவரால். இந்த நேரத்தில் எல்லாம் காமிக்கலாமா? ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் ஹிம் ஹாப்பி, அவர் ஹாப்பியாக இருக்கணும். உடன்பிறப்புன்னு ஒரு படம் எடுத்தார். இந்த கதை வந்து வாகினியில் சொன்னார். நான் கூலிக்காரன் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார் எனக்கு அந்த கதையை. இஸ் எ வெரி குட் ஸ்டோரி டெல்லர். அவர் இந்த உடன்பிறப்பு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப கேட்சியாக பிடிச்ச படம். ஆனால் நான் எங்கேயுமே இல்லை கதையில், நான் எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த பந்தல்காரன் நீ தான் சொன்னார். அது ஒரு 3 சீன் தான். அதாவது சுகன்யாவுடைய அப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேவா? சின்ன சின்ன சீன் வர்றது அதெல்லாம் எதாவது என்னங்க, திருக்குறள் 2 லைனு அர்த்தம் பெருசு இல்லையா?
திருக்குறள் 2 லைன்னால ஒதுக்கிறோமா என்ன? அது மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். எனக்கு அவர்கிட்ட நம்பி செய்வேன். அவர் இப்போ கேஸ் ரவிக்குமார் என்ன அவர் படத்தில் முத்து எல்லாத்துலேயும் கூப்பிட்ருக்காரு, செஞ்சுருக்கேன். சுரேஷ் கிருஷ்ணன் என்ன கூப்பிடுவார், அண்ணாமலை அது போட்டு சொல்லக்கூடிய படங்கள் இருக்குது எனக்கு ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும். அந்த காலத்தில் அந்த அந்த காலம்னா இறந்த காலம் இல்லை, சும்மா இப்போ அந்த பீரியட்லாம் 2K கிட்ஸுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுவே எனக்கு சில டைம்ல புரியாது. ஏன்னா வி டோன்ட் சே 2K கிட்ஸ்னு, எதுக்கு 2K கிட்ஸ் சொல்கிறாங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் அந்த 2000க்கு பிறகு வந்த பசங்கன்னு சொல்கிறீங்க. அது இப்போ இருக்கிற அப்படி தானே லாங்குவேஜ். இப்போ சினிமாவுக்கு மட்டும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி ஒரு ஏதோ ஒரு படம் வந்ததில்ல, ஓகேன்னு ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி ஓகேன்னு சொன்னாங்க. ஏன் புரியல என்ன அந்த படம், என்ன படம் அது? ஓகே அவர் தான் ஒரு கண்ணாடி. ஓ, நம்ம இதில் ஒன்றும் வரல, அப்போ இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே சார், இப்போ பார்க்கும்போது ஒரு பக்கம் ரஜினி சார் கூட நிறைய படங்கள், அண்ணாமலை, முத்து, லிங்கா இப்போ வரைக்கும் போகுது. இன்னொரு பக்கம் கமல் சார் கூட கொஞ்சம் சின்ன சின்ன படங்கள் தான், அதாவது கம்மியாக தான் நடிச்சிருக்கீங்க, மன்மத லீலை குறிப்பிட்ட படங்கள் தான். அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒன்றுமே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் சொல்லி தாங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு வேளை நம்ம தேவையில்லைன்னு நினச்சிருப்பார். இத்தனைக்கு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான், பாலிய ஸ்நேகிதர். அவர் காதலிக்க அவர் பாலச்சந்திர சார் படத்தில் மெயின் ஹீரோ பண்ணார்ல, சொல்லத்தான் நினைக்கிறேன். அந்த டைமில் பைக் எடுத்துக்கிட்டு இங்கே வாயான்னு சொல்லிட்டு, இங்கே முஸ்லீம் வீடு, சிராஜ் வீடு, அவங்க வீடு, ஜெயபாலன் இருந்தார்ல, அவருடைய அவங்க கனெக்டட் வீடு அது. அவங்க அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வி ஹேட் அ பார்ட்டி ஆர் சம்திங் லைக் தட். அது முடிச்சுட்டு அவ்வளோ நெருக்கத்தோடு தான் இருந்தோம். அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஆகி உயர்ந்த உள்ளம்னு ஒரு படம் ஏவிஎம் பேனரில் நான் செஞ்சேன். அது ஆக்சுவலாக சார்லி சாப்ளின் கதை. அது ஓகே, டைம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு டைம்ஸ் வரும். அந்த சார்லி சாப்ளின் கதையில் சார்லி சாப்ளின் தான் ஏழையாக இருப்பார். அவர் தான் அந்த பணக்காரனை காப்பாற்றுவார். அந்த பணக்காரன் அவரை கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்குவான் பக்கத்தில். காலையில் எழுதி நீ யாரா நீ என் பெட்டில் படுத்து திட்டுவார். அந்த வேஷம் தான் நான் படத்தில் உயர்ந்த உள்ளம். கதை மாற்றிட்டேன். அந்த சார்லி சாப்ளின் அந்த பணக்காரனை கமல் செஞ்சார். அவர் பியூட்டிஃபுல் கேரக்டராக பண்ணாங்க. பட் அதில் நான் செஞ்சேன் உயர்ந்த உள்ளம். வெற்றி விழாவில் செஞ்சேன். வெற்றி விழாவில் பிகாஸ் ஆஃப் பிரதாப் போத்தன் தான் டைரக்டர். இருக்குது அவர் என்ன செஞ்ச, இந்த ஆஃபீஸர் வேஷத்துக்கு நான் பெரிய ஆஃபீஸர். ஆக்சுவலாக அதுவும் ஆங்கிலத்திலேருந்து எடுத்த படம் தான். நினைவு போயிடும் இவருக்கு. அமலா நினைவே கிடையாது. அமலாவை அங்கே கல்யாணம் பண்ணியிருப்பார் கோவாவில். இங்கே சசிகலாவோ அந்த இன்னொரு பொண்ணு இருந்தது, அதுதான் இங்கே அவர் விரும்புவார். அது நான் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். அதை நான் பார்த்தேன். ஏன்னா என் கேரக்டர் தான் ஆங்கில படத்தில் பார்த்திங்கன்னா என் கேரக்டர் தான் ரிவீல் பண்ணும். நீ யார், உன்னுடைய லெவல் என்ன, அதெல்லாம் ரிவீல் பண்ணும். அது மாதிரி தான் நான் ரிவீல் பண்ணுற கேரக்டர். எனக்கு தெரியும், வெற்றிவேலை சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்குன்றது மாதிரி ஒரு கதை. ஆனால் அதில் மாற்றிட்டாங்க கொஞ்சம். அதில் என் ஒய்ஃபே என்னை கொண்டுடும். அதான் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி. இப்போ ஐம் கரெக்ட். அதனால் அது ஒரு 3-4 படம் தான் செஞ்சோம். அதுக்கப்புறமா நான் ரஜினி சாரோட என்ன காமெடி பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக இப்போ ராஜாதி ராஜாவில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும், டிஞ்ச் ஆஃப் காமெடி இருக்கும். ஆனால் வில்லன் நான். இது அவர் கேட்டார், காமெடி கலந்த வில்லன் என்னை எப்போ கேட்டார், ஏன் காமெடி செய்கிறீங்க. அது எந்த சீன்னா, பொட்டியை தூக்கிட்டு வந்திருப்போம். இது ரொம்ப படத்தில் ரொம்ப தூரம் தள்ளி தான் வந்தது. பூட்டை உடப்ப திறக்கும், பார்த்தா டியூப்பு, சைக்கிள் டியூப்லாம் இருக்கும். அப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன், பழைய பாட்டு ஒன்று பாடியிருந்தேன். அப்போ பாடும்போது அவர் சொன்னார், ஏன் அவ்வளோ அம்மாஞ்சியாவா நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வரீங்க, எனக்கு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும் உங்களை.
கூலிங் கிளாஸ் போட்டே தெரியாதவன் வந்து நான் ஒரு முட்டாள் தான். அப்போ வில்லன்னா எப்பயுமே அறிவாளிங்க, ஷூடாக இருப்பாங்க விஷயத்துலலாம். அப்போ நீங்கள் என்ன காட்டுறீங்க, அப்போ ஜோக்கர் மாதிரி பண்ணால் தான் சார் அது கொஞ்சம் எடுபடும். இல்லைன்னா இது கேள்வி வரும், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையான்னு. அப்படியா, சரி பண்ணு. அவர் ரொம்ப என்கிட்ட ரொம்ப வரமாட்டார். இருந்தாலும் அந்த பாம்பு சென்டிமெண்ட் அந்த சீன் அந்த படத்தில் வரும். அண்ணாமலையிலையும் பாம்பு வந்தது, ஆனால் அவருக்கு எப்படி பாம்பு சென்டிமெண்ட் முத்துலையும் வந்து. அது உண்மையா சார்? அந்த ரஜினி படங்களில் பாம்பு சென்டிமெண்ட் வச்சா படம் ஹிட்டு அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லையாங்க. ரஜினி இருந்தாலே ஹிட்டு தாங்க. நீங்கள் என்னங்க ரஜினி மெயின் வேணா விட்டுறீங்க, பாம்பை போய் சொல்லிட்டுருங்க. அவருக்கு ஏதோ சென்டிமெண்ட்டு, அதனால் அந்த பாம்பு என் கையில் கொடுப்பார். ஜகாத கிடிக்குதின்னு ஏதோ சொல்லுவார், கையில் பார்த்தா பாம்பு இருக்கும். அவருக்கு வந்து பாம்பு வச்சதான் ஹிட். 6லேருந்து 60 வரையில் பாம்பு இருந்ததா? சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது. அதுக்கு என்ன செய்யும்? அதெல்லாம் வந்து ரஜினி சார் ஸ்டில் ரீட்டைனிங் த சேம் பொசிஷன் இல்லை. அது ஒன்றும் அது அவர் என்ன படம் எடுக்கிறாங்களோ, எது எடுக்கிறாங்களோ அவர் முகத்தை வச்சு எடுத்தால் படம் ஓடுது. அப்படி அந்த சர்க்காரில் சொல்லியிருப்பீங்க, தலைவன் முகம் என் பிராண்டு அப்படின்றீங்க. கிட்டத்தட்ட இந்த வேர்டு அப்படி தான் ரீச் ஆகுது. அப்படி தான் ரீச் ஆகுது. என்னது எனக்கு நாங்கள் எதுக்காக சொன்னோம்னா அரசியல் ரீதியாக சொன்னது அந்த வார்த்தை. எஸ், விஜய் தம்பிகிட்ட சொல்லுவேன் அதை. நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது என்ன, விஜய்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம். நடிகத்தில் சிவாஜி கணேசனுக்கு இதே பழக்கம். செட்டை விட்டு வெளியே போக மாட்டார், நம்ம என்ன செய்கிறோன்னு பார்ப்பார். அது எங்கள் அப்பா நடிக்கிறாருன்னா வந்துடுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்டெல்லாம் கூட வந்துடுவாங்க, என்ன செய்கிறார் இவர். ஏன்னா இவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, சொந்தமாக காதில் வாங்கிட்டு செவி வழி செய்தியெல்லாம். அதனால் சிவாஜிப்பா வந்து அதே மாதிரி தான் விஜய் உள்ளவே தான் உட்காந்துருப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துருவார். அது மாதிரி தான் எல்லா படத்துலையுமே அவர். நான் நடித்தது ஒரு 4-5 படம் தான் நடித்தேன் அவரோட. காதலுக்கு மரியாதை அது மாதிரி ஒரு 4-5 படம் நடித்தேன். அவரை நான் பார்த்ததெல்லாம் அப்படி தான். சர்க்காரில் வச்சு இதை சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஆரம்ப கட்டத்திலே வந்து இப்போ அண்ணாமலையும் நடிச்சிங்க, லிங்காவும் நடிச்சிங்க. அதாவது அவங்க கெரியர் ஸ்டார்ட்லேயும் நடிக்கிறீங்க, பீக்லேயும் நடிக்கிறீங்க. காதலுக்கு மரியாதை, இப்போ சர்க்கார், ரெண்டும் அந்த கெரியருடைய ஆரம்பம் பீக். எப்படி பார்க்குறீங்க சார் செட்டில்? எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு வந்து எனக்கு பையனாக நடித்தாலே அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, ஹிட் ஆகிடுறாங்கன்றது எனக்கு சென்டிமெண்ட்டு. நான் நினச்சிக்கிறேன். ஓகே. ஏன்னா டிஆருடைய சன்னு சிம்பு எவ்வளோ பெரிய ஆளுமை. அந்த தம்பியே வந்து என் பையன் இல்லை, என் பொண்ணை விரும்புகிற ஒரு கேரக்டர் அதை பண்ணார். அதில் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ பண்ணார். அப்போ நானும் நளினி எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது விஜய் சார்கிட்ட எங்களோட பண்ணார். காதலுக்கு மரியாதை பண்ணும்போது நாங்கள் 3 பிரதர்ஸு. அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டு. அது பம்பாடு ஹிட் ஆச்சு. அதுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய லிஃப்ட் சொல்கிறாங்க, எல்லாம் பெரிய லிஃப்ட். அதுக்கு முன்னாடியே நடிச்சிருக்காரு சார், மாணவன்லாம் நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட்டாக நம்ம வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் சார். நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க என்னென்னா, முத்து படத்தில் என் நடிக்கிற ரோல் வந்து நீங்கள் தான் பண்ண முடியும், ஸோ நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளோ ஒரு பாண்ட் எப்படி சார்? அந்த டைமில் சில நடிகர்களாக இருந்திருப்பாங்கல்ல? இருந்தாங்க, நான் பேர் சொல்லலை. அவரே அந்த 2 பேரையும் சொன்னார். வில்லனா கூட அவங்கள போட்டுருவேன், பட் என்னை அரைஞ்சால் நீங்கள் தான் அரைஞ்சால் தான் ஜனங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதுக்காக தான் முத்துல நடித்தேன். இந்த பாட்டில் வேணாம்னு சொல்லுவார், அரைஞ்சிடுவேன், அவரை உடச்சிடுவார் கீழே, அப்போ அரைவேன். அதே மாதிரி ஒரு சீன் அண்ணாமலையில் இருக்குது, உல்ட்டாவாக இருக்கும். இது கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன், அதில் சுரேஷ் கிருஷ்ணா. அடையார் பார்க்கில் எடுத்தாங்க. அண்ணாமலையில் எப்படி எடுத்தாங்கன்னா, நான் பேசிட்டு போய் என்ன அரைஞ்சிடுவார் ரஜினி, அதனால் என் பையன் அவரை அரைஞ்சிடுவான், சரத்பாபு. ஸோ சென்டிமெண்ட் என்னது இல்லை, அவங்கவுங்களுக்கு அந்தந்த கதையில் அப்படி அமைஞ்சது அப்படி. ஆனால் இது அவர் சொன்னது, என்னை வந்து முத்துல நடிக்கும் போது இதை சொன்னார். இல்லை சார், இல்லை ரவிமா, நீங்கள் வந்து என்ன அரைஞ்சிங்கன்னா தான் ஜனங்க ஒத்துக்கும். அப்படியா, சரி அரைகிறேன். அதை திட்டு வாங்கிறதுக்கு நம்ம ஒண்டி தான் கரெக்டுன்னு தீர்மானம் பண்ணிட்டார் போல இருக்குது. அதனால் சரி அவரை, ஏன்னா அவரெல்லாம் எப்படி சார் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எப்படி? ரொம்ப நல்ல மனுஷன். அந்த படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அற்புதமான நண்பர். படம் முடிஞ்சதுக்கப்புறமா அவரையும் நம்ம பார்க்க முடியாது, நம்ம அவரை பார்க்க முடியாது.
நான் பார்க்கணுன்னு எனக்கு இது இல்லை. எப்போயாவது அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை போய் பார்த்தேன். சுப்பையண்ணன் கூட இருந்தார். அவர் கூட சுப்பையண்ணன் இப்பயும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டச்சப்லேயே இந்த பையன் வந்து இப்போ இல்லை. அவனை எனக்கு நல்லா தெரியும். சுப்பையண்ணன் தெரியும். அவர் தான் ரஜினி சாரை பார்த்துக்கிறாரு. அப்போ நான் ஒரு வாட்டி கேட்டேன். கேட்கும்போது இல்லைங்க என்ன விஷயம்னு கேட்குறாருன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு கேட்குறதா, ஒரு 5 ஏக்கர் வேணும் கொடுப்பாரா, என்ன போய் என்ன விஷயம் கேட்கு, நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிச்சேன். நான் அது மாதிரி ஆளு. எனக்கு வந்து வார்த்தை மேலே வார்த்தை போடக்கூடாது. விஜய்கிட்டே அதே தான் செஞ்சேன். அதான் அவங்க பார்க்க போகிறதுக்கு, நீங்கள் அவரை பார்க்க போகிறேன்னு சொன்னதுக்கு ஓகே விஜய் ஒரு தடவை அப்படி செஞ்சார். அந்த சொல் இவர் சொன்னாங்களா அவர் சொன்னாரா தெரியாது. யார் சொல்லியிருந்தாலும் எனக்கு கன்வே பண்ணது இப்படி தான் பண்ணோன்னே அப்படின்னா வேணாங்க, அவரை ட்ரபிள் பண்ண வேணாம், விட்ருக்கான்னு சொல்லிட்டேன். விஜயில் நான் பார்த்து பிறந்த பிள்ளைங்க. அவங்க அப்பாவெல்லாம் எனக்கு, அவங்க அப்பா படத்தில் நிறைய படத்தில் என்னை போடுவார். நம்பி செய்வேன் நான். அவருக்கு தெரியும் இவன் வந்து கரெக்டாக ஒரு எப்படி பி வாசுக்கு தெரியுமா அது மாதிரி. பி வாசு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, பி வாசு எப்படின்னா இந்த வேஷம் நீ பந்தல்கார வேஷம்னு சொன்னார் உடன்பிறப்பில். அப்படியா, முனே சீன் தான். ஆனால் அந்த வேஷமாக வந்தேன். கேம்ப கோலா கம்பெனியில் தான் முதல் ஷர்ட்டு போகிறேன் உள்ள மேக்கப்போட. அவர் சொன்னார் பாஸ் சுகன்யாட்டெல்லாம் நான் சொல்ல ராதாரவி அந்த வேஷமாக தான் வருவார், அவர் மாதிரியே தான் வருவார், நம்ம யாரை கற்பனை பண்ணி வச்சுருக்கோமோ அவரே தான் வருவார்னு இப்போ தான் நான் போனேன். இதே மாதிரி தான் அமரனில் ஆச்சு. ஸ்டூடியோக்குள்ளேயே அந்த கெட்டப்பில் தான் போனேன். ஓகே. அதே மாதிரி அமரனில் ஒன்றாச்சு. அந்த டைரக்டர் ராஜேஸ்வர் அவர் எங்கே இருந்தாலும் அவர் இங்கிலீஷில் பேசுவார், சிரிப்பார், எதுக்கு தமாஷ் பண்ண. அவரும் பிரதாப் போத்தனும் ரொம்ப கலடாக பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று, அவர் நல்ல மனுஷன். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் கற்பகம் ஸ்டுடியோவில் படுத்திருக்கேன். சிவாஜி சாரோட படம், பிராமணா நடிப்பார். என்னது படம், இவர் வைஜி மேதன் தான் பையன். அவனை ஆக்சிடெண்ட் பண்ணிவிடுவோம், செத்து போடுவோம். நான் கிராஸ் வச்சுருப்பேன், அதான் ஒரு அடையாளம். அவருடைய நாடகம், வைஜி மகேந்திரனுடைய நாடகம் அது. அதில் வந்து அங்கே படுத்திருக்கேன் கற்பகம் ஸ்டுடியோவில், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ. அங்கே படுத்திருக்கேன். அவன் திடீர்னு என் ரூமுக்கு வந்தார், ராஜேஸ்வர். அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் மேக்கப் போடும்போது ஒரு 10 பேரை கொன்னவங்க, அவன் தான் பெரிய தலைவர் ஆகிட்டான், அந்த மாதிரி இருக்கணும் உங்களை பார்த்தா. இது சொல்கிறதுக்காக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தட் கேரக்டர். சம்பளம் வந்து அடித்து பேசிட்டார். எனக்கு அவருக்கு அதில் ஒத்தே வரல, இருந்தாலும் கார்த்திக் நடிச்சிருக்காருன்னு போகிறேன். அமரன் படத்துக்கு நான் இங்கே 3 வாட்டியோ 4 வாட்டியோ ப்ளீச் பண்ணேன். என் தங்கச்சி கடை வச்சுருந்தது இங்கே, அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். 4 மணிக்கு ஆரம்பித்தேன் ப்ளீச்சை, 7 மணிக்கு முடித்தேன். 3 தடவை அதை பண்ணாங்க. வெள்ளையாக ஆகிடுச்சு முடி கலர் மாறுறதுக்கு. அப்போ நான் பிளாக் ஹேரு. அது முடிஞ்ச உடனே என்ன செஞ்சேன், கெட்டப் நானாக யோசித்து பண்ணி எங்கள் டென்டல் டாக்டர்கிட்ட வந்து இந்த பல்லு செய்கிறதுக்கு நீங்களே தான் அந்த கெட்டப் அதெல்லாம் நான் தான் பண்ணேன். எனக்கு யாரும் டேரக்டராக சொல்ல, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. நான் இப்போ ஹார்பர் உள்ள தான் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே. உள்ளே போகிறேன், போலீஸ் நிறுத்திட்டான் என்ன அயன் பிரிட்ஜ் ஆண்ட. என்னன்னு கேட்டேன், யோ சேட்டே இப்படி போயா என்ன சொன்னாங்க. டிவி ஸ்டேஷன் வழியாக போய் மவுண்ட் ரோடை பிடிச்சி சுற்றி வரணும்னு சொல்லிட்டான். நான் ஏறி புறப்படுறேன். நான் சொன்னேன் நம்ம வேஷம் சக்ஸஸ் இது, ஏன்னா அவனுக்கு அடையாளம் தெரியலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்குறேன். இந்த 12th கேட்டு உள்ளே பூந்து இறங்கும்போது கார்த்திக் தம்பி மட்டும் உட்காந்துருந்தார். ராஜேஸ்வர் நடந்து போயிட்டுருக்காரு. நான் போய் இறங்குறேன். ஏன்னா கஜபதின்னு பார்த்துட்டாங்கன்னா ராதாரவி வந்துட்டார்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை வேறு காரில் அனுப்பிச்சி விட்டேன். நான் போய்ட்டு இறங்கினோன்னா கார்த்திக்கும் என்ன அடையாளம் தெரியல அவருக்கு. நான் வந்து பாட்னர் வணக்கம் பாட்னர் அப்படி சொன்னேன். இந்த ஆண்டவ பெருமாள் கேரக்டருக்கு பண்ணியிருக்கேன், வெரி குட், இருங்க டைரக்டர் கூப்பிட்டாரு. அப்போ தான் அந்த கார் வந்து இறங்குறதுல ஜெட்டி காருங்க, அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு போயிருக்கேன். ஓடி வந்தார். டைரக்டர் சார், ராஜேஷ் சார், டார்லிங் வந்து பாருங்கள் ஆண்டவ பெருமாள்.
அப்படியே பார்த்து மெய் சிலுத்துட்டார் அவர். அதில் ஒரு கோட்டு போட்டேன், இன் பண்ண மாட்டேன், சட்டையை வெளியே விடுவேன், அந்த சட்டை கொஞ்சம் கோட்டோட லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நான் பண்ணேன். பண்ண உடனே அவர் ராஜேஸ்வர் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அதில் ஒன்று செஞ்சேன். நகாஸ் பண்ணேன். என் பையன் வந்து உதய் பிரகாஷ் செய்வான், இப்போ அவன் இறந்துட்டான். அவனை ஏதோ ஒன்று குறுக்க பேசுவான், பட்டுன்னு அடிச்சிடுவேன். நீங்கள் படம் பாருங்க, அந்த சீனை படம் பார்த்துட்டு அடிச்சுட்டு அப்படி தடவை விடுவேன். ஏன்னா அவனுக்கு வலிச்சிடக்கூடாதான் பையனுக்கு. அதில் கார்த்திகோட உட்காந்து பேசுவேன். கார்த்திக் தான் ஊருக்கு போயிட்டு அமரன் வந்தார், பெரிய ஆளாகி வருவார். அவரோட உட்காந்து பேசுகிற சீன் எடுத்தோம். கார்த்திக்லாம் போயிட்டார் ஷூட்டிங் முடிச்சுட்டு. இவர் காராண்டா இருந்து என்னை கூப்பிட்டார் ராஜேஸ்வர். நான் உங்ககிட்ட சம்பளம் குறைச்சி பேசுனது தப்பு தான், நான் என்ன கேட்டனோ அதே சம்பளமாக கொடுத்தாரு, கொடுக்குறேன்னு சொன்னார். ஏன்னா இந்த வேஷத்துக்காக. அதில் தான் அமரனை மறக்க முடியும். அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அது ஃபஸ்ட்டு சீன்லேயே வரும்னு நினைக்கிறேன். மாடியில் நாங்கள் என் ரூமில் இந்த காதல் ஜோடி 2 பேர் பேசுவாங்க. அந்த பையனை அடிப்பேன், அடித்து சாகணும். அப்போ டைலாக் வந்து இந்த கை அப்படி காமிப்பேன். இந்த கைன்னு காமிக்கிற சீனு டைலாக் படிக்கும்போது இந்த கைன்னு காமிக்கணும் இருங்கன்னு சொல்லிட்டு கருப்பு வச்சு இங்கெல்லாம் கருப்பு அடித்து இதெல்லாம், ஏன்னா மறுத்து போன கையாக இருக்கணும். அதை காமிச்சதுக்காக அவர் ராஜேஸ்வரன் க்ளோஸ்அப் வச்சார். இன்னும் இருக்குது க்ளோஸ்அப். இந்த கை அப்படி செய்வேன், டாப்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கை தெரியாது, உள்ளங்கை தெரியாது. ஏன்னா நான் இதை கற்றுக்கிட்டது சிவாஜி சார்கிட்ட. ஏன் கற்றுக்கிட்டேன்னா, அவர் படம் பாருங்கள், திருவிளையாடெல்லாம் பாருங்கள், அவர் கடவுளாக நடிச்சிட்டாருன்னா இதெல்லாம் பிங்க் ஆக்கிடுவார் கையை. அப்படி செய்யும்போது சிகப்பாக இருக்கும். நல்ல கடவுள் இல்லையா, பிங்க் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஐடியா இஸ் குட். நம்ம யாரும் பார்த்தது இல்லையா பரமசிவனை. அது மாதிரி நான் இந்த அடிதடி கொண்டவங்களாம் கை ரஃப்பாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு செஞ்சோம். தனி ஷாட் வச்சார். சார், இப்போது சம்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாங்கின மிகப்பெரிய சம்பளம் நம்மளால் முடிஞ்சால் சொல்லலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இந்த கேரக்டருக்கு நான் இவ்வளோ தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி? நான் ரொம்ப எனக்கு சம்பளம் மேலே கான்சன்ட்ரேஷன் ஏன் இல்லைன்னா, இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மந்திரிகள்லாம் ரொம்ப பேர் திருடல குரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் வசதியானவங்க தாங்க மந்திரியாக வந்தாங்க. வெங்கட்ராமன் சார், சி சுப்பிரமணியம் சார், இவங்கெல்லாம் வந்தது வசதியோடு வந்தவங்க. அது மாதிரி தான் அது. அதனால் இந்த படத்தில் தான் நான் பெரிய சம்பளம், எந்த படத்தில் பெரிய சம்பளம் வாங்கினேன்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அது சரிதமான ப்ரொடியூசர், அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த படமாக கூட இருக்கலாம். ஏன்னா அது 1 மாதம் ஷூட்டிங். எனக்கு நாள் பார்ப்பேன். 1 மாதம் வச்சாங்கன்னா, இப்போ அது 1 மாதம் கிடையாது, எல்லாம் 2 நாள் 5 நாள் 6 நாள் மேக்ஸிமம். ஆனால் நமக்கு ரொம்ப பெரிய படம்னா, பெரிய வேஷம்னா எவ்வளோ நாள் ஒர்க்கு, 7 நாள் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. மாறி போச்சு. அதனால் எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க. சார், இப்போ ஆரம்ப கட்டத்தில் எம்.ஆர். ராதா சார் இஸ் அ லெஜெண்ட் அப்படின்னு முத்திரை பதிச்சிட்டாரு. ராதா ரவி சார் சினிமா துறைக்குள்ள வராரு அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் என்னை எம்.ஆர். ராதா பையன்னு சொன்னதே தண்ணீர் வந்ததுக்கு பிறகு தான். தண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் நான் பேர் வாங்கினேன், கான்ஸ்டபிள் ரோலு, அதில் பேர் வாங்கினேன். அதுக்கு பிறகு தான் இவங்க நல்ல பேர் வாங்கி பிறகு தான் எம்.ஆர். ராதா பையன்னு சொன்னாங்க. அந்த ப்ரெஷர்லாம் இல்லை. அந்த ப்ரெஷர்லாம் எனக்கு சார் ஏற்றிக்கவும் கூடாது சார். அவங்க டைப் ஆஃப் கேல்குலேஷன் வேறு, ஏன் டைப் ஆஃப். நான் சபாஷில் செய்வேன், அப்படியே உங்கள் அப்பா மாதிரி செஞ்சேன். அப்பா மாதிரி இல்லை, ராதாரவி மாதிரி செஞ்சேனான்னு முதல்ல சொல்லு. ஏன்னா அப்பா பேர் சொல்கிறதுல தப்பும் கிடையாது, அவர் தான் உருவாக்குனார். ஓகே, ஒரு பெரிய ஆக்டரோட தான் நம்ம சொல்கிறாங்க. ஆனால் நான் சிவாஜி அப்பா கிட்ட இருந்தால் ரொம்ப திருடுவேன். ஏன்னா எதுக்குன்னா, சிவாஜி அப்பா வந்து அதை சொல்லுவேன் எல்லாருக்கும். நீங்கள் நான் இன்று ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், சிவாஜி சார்லாம் எங்கேயுமே வரல, சிவாஜி அப்பான்னு தான் வருது. ஆமாங்க. என்ன பாண்டு இல்லைங்க, அவர் என்ன இருந்தாலுங்க, அவர் எவ்வளோ பெரிய, அவர் நம்ம கம்பெனியில் 12 வயசுலலாம் இருந்தவர் தான். எங்கள் அப்பாவோடலாம், எங்கள் அப்பா மேலே மரியாதை, என் மேலாம் மரியாதை தான். எங்கள் அண்ணன் எம்.ஆர். வாசு பார்த்துக்கிறதுக்கு அவர் சேர்த்தாங்க கூட கதையாக சொல்லுவாங்க. பட் எம்.ஆர். வாசு எங்கள் அண்ணன் சாவுக்கு அவர் வந்தார், 2 நாளும் இருந்தார். அதனால்
அப்புறம் அப்பான்னு சொல்கிறதுல என்னங்க தப்பே இல்லையே. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து நடிப்புக்கு கடவுள் அவர் தான் அப்படி நாங்கள் வச்சுருக்குறோம். ஏன் நான் வச்சுருக்கேன், ஏன்னா எங்கள் ஸ்கேலிங் வந்து என்னதில் வந்து நிறைய அவர்கிட்ட தான் எடுப்பேன். அழுவுறது கொள்வது எல்லாமே நம்ம நல்லா செய்கிறீங்க ரவிமான்னு சொல்லுவாங்க. நான் செய்யலைன்னு எனக்கு தெரியும். இவரது வேறு ஏதாவது ஒரு படம் ஞாபகம் வச்சு சொல்லுவேன். நான் பிரபு சார்கிட்டையும் முதல்ல சொல்லியிருக்கேன். என்ன படம்னா ராமன் படம். அந்த படம் பேர் சூரப்புலியோ ஏதோ ஒரு படம் பேர், ஐ டோன்ட் நோ. திருச்சியில் எடுத்தாங்க. அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுக்கு ஒரு சீன் நடிக்கிறீங்களா, இந்த சீனில் எப்படி நடிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா சிவாஜி படம் போட்டு பாருங்கள். பிரபு சார்கிட்ட பிரபு சார்கிட்ட உங்கள் ஒப்பாருன்னு சொல்ல சிவாஜி படம் போட்டு பாரு. அவர் செய்யாத இன்ஸ்டன்ஸே கிடையாதுங்க சினிமாவில். தீபத்தில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, பேசிக்கிட்டே அழுவார். அதுக்கு முன்னாடி கண்ணில் கிளிசரின் போட்டிருப்பாங்க, அந்த தண்ணியை உள்ளே நிற்க வச்சுருப்பார். அப்புறமா அப்படி ரோல் பண்ண விடுவார் பாருங்க, கடை கடை அது அது பார்த்தாலே பிரமிச்சிருவோம். அவரது ஓவர் டோஸ் ஆஃப் ஆக்டிங்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னால் ஆக்ட் பண்ண முடியல, அதனால் சொல்கிறோம். அவருக்கு அவர் வந்து ஓவர் டோஸ்ன்றது கிடையாது. அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு ஓவர் டோஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் அந்த விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கே சார். அப்போருந்து இருக்குங்க. ஏன்னா செய்ய முடியாதவங்க தாங்க சொல்லுவாங்க அதை. அவர்கிட்ட இது நீங்கள் காவேரி ஆறு மாதிரி ஓட முடியாதுங்க. அகண்ட காவேரிங்க, பெரிய காவேரி. அதுலேருந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மக்களை நம்ம வசதிக்கு என்னவோ அதை எடுத்துக்கலாம். அதுதான் சிவாஜி பால். தேரால் ஸ்டால்வர்ட்ஸ். என்ன புரட்சி தலைவர் எடுத்துங்க, அவர் பாடியை வச்சுருந்த மாதிரி அவர் படத்தில் நம்பியார் இருந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் பக்கா. அவர் அந்த அளவு இல்லைன்னு நமக்கு தெரியாதா. ஆனால் எவ்வளோ படம் புயும் பார்க்குற நிறைய, அவர் படத்தை பார்க்க பார்க்க நம்பியார் என்ன செய்ய போகிறாரு, நம்பியார் வில்லன் வேலை தான் செய்வார். ஆனால் அப்படி வச்சுருந்தாங்க, ஆடியன்ஸை கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதனால் சிவாஜி இப்போ வந்து அவர் வந்து அவர் ஓவர் டோஸ் ஆஃப் ஆக்டிங்னு யாருமே சொல்லக்கூடாது. நான் எப்படி பார்த்தேன், அவருக்கு எல்லாம் தெரியும். கிராமட்டிக்கலாகவும் பேசுவார், ஹிஸ்டாரிக்கலாகவும் பேசுவார், இஷ்ட பாஷையிலையும் பேசுவார். அதனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் வந்து இந்த மாளிகையை நான் உனக்காக கட்டினேன்னு ஏதோ ஒரு டைலாக் நல்லா பேசுவார். அப்போ சொல்லும்போது அந்த ஸ்டைலாக சொல்கிறதாங்க அழகு.